So exercise 3.6 ஓட 5th Roman letter find x. So கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல x வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -3 into 4x plus 9 is equal to 21. ஸோ இதை சால்வ் பண்ணி x என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று ஃபஸ்ட்டு 3ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த 3 into 4x plus 9 இருக்கு இல்லையா, இன்டூவில் இருக்கங்காட்டி இந்த 3ஐ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு, அதாவது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது இன்டூவில் இருக்கிற 3 என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஸோ இந்த 4x plus 9 அப்படியே போட்டுக்கோங்க. 21 by இந்த 3 இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ 4x plus 9 is equal to 21 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 7. என்ன 7? -7 கிடைக்கும். அடுத்து நம்ம எக்ஸாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த எக்ஸ் கூட முதல்ல ப்ளஸ்ஸு மைனஸில் என்ன இருக்கோ அதை முதல்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிச்சுடுங்க. +9 இன்சைட் போகும்போது என்ன ஆயிரும், -9. இந்த 4x அப்படியே வச்சுட்டு +9 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ -9 வரும். ஸோ அப்போ 4x is equal to -7 -9 என்ன வரும், -16. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இல்லையா? அடுத்து இன்டூவில் இருக்கிறத நகர்த்துங்க. 4 into எக்ஸில் இருக்குது, இன்டூவில் இருக்கங்காட்டி 4 அந்த சைட் போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ பை 4. ஸோ 4 போட்டிங்கன்னா என்ன, சரி 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 4 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 4. -4 is our answer. ஸோ இதிலே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 20 - 2 into 5 - p is equal to 8. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 20 - 2 என்ன வரும், 18 வரும். 5 - p அப்படியே போட்டு is equal to 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுங்கன்னா 18 இந்த சைடு வரும்போது அதே ஃபஸ்ட் சம் மாதிரி 18 இன்டூவில் இருக்கு இல்லையா, இந்த 18ஐ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். அப்போ 5 - p is equal to 8. இந்த 18 நான் அந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், பை 18. ஆக்சுவலாக கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ நம்ம புக்கில் எப்படி இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 டேபிளில் வந்து 4 times, இது எவ்வளோ 9 times. ஸோ அப்போ 5 - p is equal to 4/9 வருது இல்லையா? ஸோ இப்போ இங்கே p என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது p பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், -pஐ ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு போகும்போது என்ன ஆயிரும், +p ஆயிரும். இந்த 4/9 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், -4/9 ஆயிரும். சரியா? ஸோ pயை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இந்த 4/9 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷன் மாதிரி இதை சால்வ் பண்ணுங்கள். 9 5s என்ன வரும், 45. 45 - 4 என்ன வரும், 41. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 41/9. ஓகேவா?